السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين وهو ولي الصالحين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீராவுடைய தொடர் பாடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மதீனாவுடைய காலத்தை அடைந்து மதீனாவுடைய காலத்தில் அவர்கள் செய்த பிரதானமான முக்கியமான சில விடயங்களை கலந்துரையாடி கொண்டு வருகிறோம். அதில் குறிப்பாக மதீனாவில் நிகழ்ந்த யுத்தங்கள் சம்பந்தமான விடயங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை கியாம நாள் வரைக்கும் வரக்கூடிய எல்லா மனித சமுதாயத்துக்கும் இத்தகூனு ஷுஹதா அலன் நாஸ், எல்லா மக்களுக்கும் சாட்சியாளர்களாக, இந்த ஷுஹதா அலன் நாஸ் என்ற விடயத்தில் ரெண்டு விதமான கருத்தை எங்களுக்கு கொடுக்கலாம். மக்களுக்கு நாம் இந்த உம்மத் சாட்சி சொல்லக்கூடியவர்களாகவும், அதே போல மக்கள் இந்த உம்மத்தை பற்றி சாட்சி சொல்லக்கூடிய ஒரு சமூகத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள். எப்பையும் உம்மத்தை வசத்தா, எல்லா நிலையிலையும் ஒரு நடுநிலையை கையாளக்கூடிய ஒரு உம்மத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சிருக்காங்க. நடுநிலை, எல்லா விடயத்திலையும் ஒரு நடுநிலை. எப்பொழுது ஒரு உம்மத் ஒரு பக்கம், ஒரு விடயத்தின் பக்கம் அதிகமாக இஃப்ராத் அல்லது தஃப்ரீத் நடக்குமோ, தீவிரம் என்ற ஒரு போக்கு வருமோ, அந்த நேரத்தில் அந்த சமூகத்தில் ஒரு பேலன்ஸ், ஒரு கட்டுப்பாடு, ஒரு முறை இல்லாமல் போயிட்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியான ஒரு நல்லொரு சமூகத்தை, ஒரு முஃமினான ஒரு கூட்டத்தை இப்போ மதீனால கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பலவிதமான பொறுப்புகள். இப்போ ஒன்றுதான், உம்மத்தை ஈமானின் பக்கம், இஸ்லாத்தின் பக்கம், அல்லாஹின் பக்கம் வழிநடத்துறதோட மதீனா வாசிகள் ஒரு பெரிய ஒரு அமானிதம், ஒரு பயங்கரமான நிலைமையில யாருமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாரம் எடுக்காத அந்த கட்டத்தில் மதீனா வாசிகள் முன் வந்தார்கள். நாங்கள் உங்களை பாரம் எடுக்கிறோம். எப்படி முன் வந்தார்கள்? எப்படி எங்கட குடும்பத்தார்களை, பிள்ளைகளை, பெண்களை, எங்களோட சொத்து செல்வங்களை நாங்கள் பாதுகாப்புறோமோ அதே போல நாங்கள் உங்களை பாதுகாப்போம். அப்படியான ஒரு ரிஸ்க, ஒரு இக்கட்டான நிலைமையில, ஒரு ஆபத்தான நிலையில பெரிய ஒரு பொறுப்பை மதீனா வாசிகள் எடுத்தார்கள். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனால இருக்கிறது சூழ இருக்கக்கூடிய அரபிகளுக்கு, குறிப்பாக குறைஷிகள். அரபிகளுக்கு தலைமத்துவம் கொடுத்தது குறைஷிகள். ஏன்? அரபிகள் எல்லோரும் மில்லத்த இப்ராஹிம் ஹனீஃபா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தை தான் பின்பற்றோம் என்று சொல்லி கொண்டிருந்தாங்க. அரபிகள் தான் ஹஜ்ஜிக்கு வந்தாங்க, அரபிகள் தான் உம்ராவுக்கு வந்தாங்க. அப்ப அந்த மக்கா மதீனாவுடைய பொறுப்பாளர்கள், பாதுகாவலர்கள் அடிப்படையில குறைஷிகள் தலைமத்துவம் கொடுத்து கொண்டிருந்தாங்க. அப்ப குறைஷிகள் சொல்ற விடயத்தை சூழ வாழக்கூடிய எல்லா அரபிகள் கிராமங்கள், அந்த கோத்திரங்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு குறைஷி, ஒரு ஹாஷிமி, முத்தலிபி, சங்கையான குடும்பத்தை சேர்ந்தவங்க. இப்ப ஈமான் ரீதியாக, கொள்கை ரீதியான பிரச்சனையின் காரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களை விட்டும் பிரிஞ்சு மதீனால இருக்கிறாங்க. இப்ப அந்த அரபு நாட்டுக்கு, அந்த அரபு பிரதேசம், அந்த முழு சூழலையும் மதீனா தான் சென்டர் ஆஃப் ஃபோக்கஸ். இப்ப எல்லாரும் பேசுறது மதீனாவை பத்தி, எல்லாருடைய கவனமும் மதீனா பக்கம் வந்திருக்கு. என்ன நடக்கும்? ஏன்? இது ஒரு புதிய உதாரணத்துக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். திடீர்னு ஒரு புதிய நாடு ஒன்று உருவாகி, ஒரு புதிய ஒரு சமூகம், புதிய ஒரு நேஷன் உண்டாகி கொண்டு இருக்குது. புதிய தலைவர், அங்க மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. பெரிய வரவேற்பு, பெரிய செல்வாக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நாளுக்கு நாள் கூடிக்கொண்டிருக்கும். மதீனால நாளுக்கு நாள் கூடிக்கொண்டிருக்குது. இதை குறைஷி காஃபிரால இதை தாங்க முடியல. அவங்க ஒரே எண்ணத்துல இருந்தாங்க, மக்கால் இருக்கும் போதும் அதே நோக்கத்துல தான், இதை நாங்க அழிச்சு போட்டுரும், நாங்க விடக்கூடாது இன்னும் நோக்கத்தில். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது பொதுவான இயற்கையான ஒரு விடயம் தான். எப்போ ஒரு சமூகம் வளர்ந்து வருமோ, அது ஒரு பிசினஸ் ஆகிக்கட்டும், நீங்க ஒரு பஜாருக்கு வந்து நீங்க பிசினஸ் செய்றீங்க, அதை எடுப்போம் உதாரணத்துக்கு, அந்த வியாபாரம் செஞ்சு கொண்டு உங்களோட வியாபாரம் வளருது, நல்ல வியாபாரம் நடக்குது, கடை பெருசாகுது, மக்கள் கூட வராங்க. அந்த நேரத்துல நீங்க சந்தோஷப்படுறதோட அதே நேரத்துல அவதானமும் கூடணும். என்ன? அக்கம் பக்கம் சூளைக்கிற பொறாமக்காரர்கள் கூடுவாங்க. நல்ல இருந்தவங்க எல்லாம் இப்ப கொஞ்சம் யோசிப்பாங்க. இப்ப பொறாமக்காரர்கள் கூடுவாங்க. அப்ப நாங்க
இந்த பொறாமக்காரர்கிட்ட எப்படி பாதுகாப்பு பெற்றுக்கொள்றது? இப்ப மதீனாவுக்கு நடந்திருக்கிற நிலைமை இது. குறைஷியலுக்கு தாங்க முடியல, இந்த தலைமத்துவம் மேலோங்கி வருது. சரியான பொறாம, கோபம், வைரம், இதனால பலவிதமான திட்டம். குறைஷிகள் தயாராகிறாங்க. எல்லோருக்கும் நாங்க எல்லோரும் விளங்க வேண்டிய சில விடயங்கள் இருக்குது. அதில் ஒன்றுதான், பத்ர் யுத்தத்துக்கு முன்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சின்ன சின்ன சரியாக்கள் அனுப்பி வச்சாங்க மதீனால. சின்ன சின்ன சரியாக்கள். அதில் ஒன்றுதான் கஸ்வத்து அப்வா என்று சொல்லக்கூடிய, அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கு பெற்றாங்க. மதீனால இருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மைல் 8 மைல் தூரத்துல ஒரு இடத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. அங்கேயும் ஒரு யுத்தம் என்ற அடிப்படையில் இல்லாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வெளியே போனாங்க. இந்த பாதுகாப்பு சம்பந்தமான ஒப்பந்தம் அங்க போனாங்க. அங்க போயிட்டு பனி வம்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு கோத்திரத்தோட அவங்க போனது. அவங்களுக்கு கேள்வி வந்தது, இப்படி மக்கால் என்ற ஒரு கூட்டம் இப்படி போறாங்க, ஷாம் பிரதேசம் பக்கம் போறாங்க. எதுக்கு போறாங்க? செய்தி எதுக்கு போறாங்கண்டா அவங்களோட ஆயுதம் பரிமாறிக்கொள்றதுக்காக. இங்க இந்த சாமான் கொண்டு போயிட்டு ஆயுதம் வாங்கிட்டு வர்றதுக்கு. யாருக்கு அட்டாக் பண்ண தயாரிக்கிறாங்க, மதீனாவை தாக்குறது. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி வந்து அங்க போனாங்க. போன ஆக்களை பிடிச்சுக்கொள்ள கிடைக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபர் மாசம் ஹிஜ்ரி உடைய 2வது வருடத்துடைய ஆரம்பத்துல இது நடந்தது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு அங்க இன்னொரு வேலையை செஞ்சாங்க. யுத்தம் நடக்கல, அங்க இருக்கக்கூடிய அந்த கோத்திரத்தோட ஒரு ஒப்பந்தம் வச்சுக்கொண்டாங்க. அவங்க முஸ்லிம்கள் அல்ல, இன்னும் இஸ்லாத்துக்கு வரல. என்ன ஒப்பந்தம் வச்சுக்கொண்டாங்கண்டா, நாங்க உங்களோட அண்டை வீட்டார்கள், நாங்க தான் கிட்ட இருக்கிறோம். மதீனா 6 மைல் தூரத்துல நீங்க இருக்கிறீங்க, சரியா? நீங்க எங்களுக்கு ஒரு வாக்குறுதி, எங்களுக்கு எதிராக நீங்க யாருக்கும் உதவி செய்ய மாட்டீங்க. அதே போல உங்களோட எதிரிகளோட உங்களுக்கு எதிராக நாங்க யாருக்கும் உதவி செய்ய மாட்டோம். உங்களுக்கு யாராவது அநியாயம் இருந்தா நாங்க உங்களுக்கு உதவி ஆயிப்போம். அது ஒரு சின்ன ஒரு கோத்திரம். அவங்க பார்த்தாங்க, ஓஹோ இது நல்ல ஒரு டீல், ஏன் எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குது. அவங்க எப்பயும் மக்கால அந்த அரபு பிரதேசம் அந்த காலத்துல ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் இருந்த பயம் என்னன்னா, மற்ற கோத்திரம் அடிச்சிடுவாங்க, எங்களை ஆக்கிரமிப்பாங்க, எங்களுக்கு என்ன சரி செஞ்சிடுவாங்க என்ற பயம் இருந்து கொண்டுதான் இருந்துச்சு. அதனால அவங்களுக்குள்ள சில பாதுகாப்போடு இருப்பாங்க, எப்பயும் வாழ தூக்கி கொண்டு இருப்பாங்க. திரும்பி வந்தாங்க. அதே போல ஒரு இன்னொரு சரியா அனுப்பி வைத்தாங்க. சரியா உபைத் பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வச்சாங்க. இவங்களை 6 சித்தீன மினல் முஹாஜிரின், 60 பேர் முஹாஜிரின்களுடைய 60 பேர் அனுப்பி வச்சாங்க. போயிட்டு பார்க்க சொல்லி அபூ சுஃபியானுடைய ஒரு பட, வகான காயிதுல் முஷ்ரிகீன் அபூ சுஃபியான் பின் ஹரம் வஸலத் முனாகாஷ் மின் தரஃபைன் மின் பாப். ஒரு இடத்துல அந்த அபூ சுஃபியானுடைய பட போயிட்டு அவங்களும் கடந்துட்டு போறாங்க. அந்த இடத்துக்கு இவங்க போனாங்க. என்ன விஷயம்? 2 காரணம். யுத்தத்துக்கு தாக்க போவல்ல, ஏன் போறாங்க, எத்தனை பேர் போறாங்க, அதை வச்சு பார்த்து கொள்ளும் இவங்க என்னத்தை திட்டமிடுறாங்க. அங்க போன நேரத்துல கொஞ்சம் பிளான் மாறிட்டு ஒருத்தர் சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு முந்திட்டு அம்பு எடுத்து அடிச்சிட்டார். போனது எப்படி சரி ஒரு செய்தியை பார்த்து பிடிக்கேலுமானவங்களை பிடிச்சிட்டு வருவோம் என்று, அது சாத்தியமாகல. அடிச்சோன்னா அன்னைக்கு அதுதான் இஸ்லாத்துடைய அவ்வலு சஹ்மின் ரூமிய பிஹி ஃபில் இஸ்லாம். இஸ்லாமியர்களால முதலாவதாக எரியப்பட்ட அம்பு சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த கேள்வி வந்தா உங்களுக்கு தெரியணும், இஸ்லாத்துல முதலாவது அம்பு ஏவினவர் யாரு? சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு முதலாவது அம்பு. அங்க போனாரு. அன்னைக்கு அந்த நேரத்துல இப்ப யுத்தம் என்று சொல்ற நேரத்துல ஒரு டெக்னிக், என்ன செய்யறது, எப்படி செய்யறது என்ற. அப்ப சாத் இப்னு அபி வக்காஸ் ஏவினாங்க. அங்க போனாங்க. அன்னைக்கு பெருசா ஒரு யுத்தம் நடக்கல. அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு படை அனுப்பி வச்சாங்க. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுடைய தளபதியில, சரியா ஹம்ஸா அப்துல் முத்தலிபுடைய தலைமையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வச்சாங்க கடல் பக்கத்துல. இப்ப இவங்களுக்கு தெரியும் எந்த பக்கத்தால போனா பாதுகாப்பு. இப்ப கடல் பக்கத்தால போனாங்க. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவங்களோட படை எந்த இதுலையும் பெருசாக ஒரு யுத்தம் என்று நடக்கல. இந்த போன இடங்கள் எல்லாம் என்ன நடந்துச்சுண்டா, அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன கோத்திரங்களோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பட, முஸ்லிம்களுடைய பட போயிட்டு ஒரு நல்ல உறவு உண்டாக்கி கொண்டாங்க. ஒரு நல்ல உறவு. குறைஷிகள் என்ன செஞ்சாங்கண்டா, இவங்களை பத்தி கெட்டெண்ணம் பரத்திருக்கிறாங்க. இப்ப உங்களை பத்தி தெரியாண்டுமே தெரிஞ்சோம், வந்திக்கிறோமா ஒரு ஜாயாலா, இவர் வந்திக்கிற இதுக்குதான். இப்ப நாங்க என்ன செய்யறோம்னா, மடேர போல நாங்க யாரும் கண்டில்லா வர
அவரை பத்தி பேசியும் இல்லை, ஒன்றுமே தெரியா, இன்னொருத்தர் சொன்னதை புழுங்கி கொண்டு அவரும் கோவம். இந்த நிலப்பாடு எங்கள்கிட்டயும் இருக்கு. இப்படியான நிலப்பாடுகளை இந்த உறவுகளை என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் உண்டாக்கினாங்க. அப்ப ஒருத்தரோட உண்மைக்கே நல்ல பழகினாதான் தெரியுமா இவரை எப்படி அவங்க சொன்னது பொய்யப்பா, இவர் அப்படியான ஒருத்தர் அல்ல, இவர் வந்திருக்கிற வேற என்னத்துக்கோ, இவருடைய நோக்கங்கள் வேற என்னையோ என்ற எண்ணம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விடயத்தில் இந்த இடத்துல என்ன செஞ்சாங்க, இந்த ஒரு படைய என்னைய ஒரு உறவு உண்டாக்கினாங்க. உறவு உண்டாக்கின நேரத்துல அக்கம் பக்கம் வாழக்கூடிய எல்லாம் இந்த கோத்திரங்களுக்கும் மதீனாவை பத்தியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தியும் முஸ்லிம்களை பத்தி ஒரு நல்ல எண்ணம் என்ன உண்டாயிச்சு. அந்த நல்லெண்ணம் வளர்ந்தது. அவங்களுக்கு உதவுமா எதிர்ப்பா மாறுமா? முஸ்லிம்களுக்கு உதவும். ஏன், யாரு சரி வெறியால பட தாக்க வந்தா ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு ஏன் இதை செஞ்சாங்க? என்னண்டா ரசூல் ஸல்லல்லாஹு ஒரு பொறுப்பு சொன்ன பல பொறுப்புகள் ஒன்றுதான். இப்ப இந்த உம்மத்தை பாதுகாக்கிறதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத் பொறுப்பாயிட்டு. மதீனால ஒரு தடவை திடீர்னு பெரிய சத்தம், சஹாபாக்கள் எல்லாம் அவசரமாக அவங்களோட ஆயுதங்கள் எடுத்துக்கொண்டு சத்தம் வந்த பக்கம் வேகமா போறாங்க. போன நேரத்துல ஒரு வெளிச்சம் தூரத்துல இருந்து வருது. அப்படி வெளிச்சத்துக்கு கிட்ட வந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்னும் பயப்படவானும், நான் எனக்கு சத்தம் கேட்டதோட நான் அங்கே போனேன். ஒரு ரிவாயத்துல வந்து இருக்குது, மதீனாவுக்கு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல மாதங்கள் இரவுல தூங்கலையா. பல மாதங்கள் இரவுல தூங்கலண்டா எப்ப தாக்குவாங்க, ஒரு சத்தம் வந்து அவசரமா போயிட்டுருவாங்க. ஏன், அவங்களுக்கு பயம், எனக்கு பாதுகாப்பு தர வந்து எனக்கு அடக்கலம் தந்து இந்த ஊருக்கு யாரும் வந்து தாக்கிடக்கூடாது, நான் பொறுப்பு. பல மாதங்கள் தூங்கலையாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதுவரைக்கும் என்றா ஒரு குர்ஆன் ஆயத் இறங்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆறுதல் படுத்தும் வரைக்கும் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரங்கள்ல தூங்காம விழிச்சு கொண்டே இருப்பாங்க, விழுப்போட இருப்பாங்க. என்ன சத்தம், யாரு வருவாங்க அட்டாக் பண்ண தெரியா. குர்ஆன் ஆயத் இறக்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் படுத்துனாங்கல்ல, நீங்க பயப்படவான, நாங்க உங்களோட இருக்கோம் உதேஷம். அப்பதான் சஹாபாக்களுக்கு இந்த நிலைமை. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிலைய இந்த பாதுகாப்பு உண்டாக்கினது எங்களுக்கும் ஒரு படிப்பு என்னென்றா, வேண்டிய ஒரு விடயத்துல சமூகத்துல நாங்களும் சிறுபான்மையாக வைக்கிறோம், ஒவ்வொரு இடத்துல இருக்கிறோம். நாங்க சும்மா ஒயேண்டு வாழ்றல, செய்யற விஷயம் உண்டு, சும்மா செஞ்சு போடல. பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய உதவி இருக்குது, அல்லாஹுடைய நபி இதெல்லாம் இருந்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய காரண காரியங்களை பயன்படுத்தி, அறிவை பயன்படுத்தி பாதுகாப்பையும் எல்லா சூழலும் உருவாக்கினாங்க. அல்லாஹ் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறேன்டா, நாங்க எந்த விடயத்தை செஞ்சாலும் எங்களோட சக்திக்கு உட்பட்ட எல்லா விடயத்தையும் மஷூரா செஞ்சு, இஸ்திகாரா செஞ்சு. மஷூரா என்ன, மஷூரா சும்மா கண்ட நின்றோன்ட்டு கேட்கறல்ல, அதுக்கு அந்த துறையில அறிவு உள்ளவங்க, அந்த துறையில ஆற்றல் உள்ளவங்கள்ட்ட மஷூரா கேட்கறது. இஸ்திகாரா அல்லாஹிடத்துல ஆலோசனை கேட்கறது. ஆலோசனை கேட்டு அதை திட்டமிட்டதுக்கு பின்னாலதான் நாங்க அல்லாஹ் இடத்துல தவக்கல் விடுறது. அல்லா இடத்துல தவக்கல். இப்ப எங்களுக்கு ஒரு கலாச்சாரம் வந்து நாங்க எல்லாம் சோம்புறோம், சும்மா செஞ்சுடுறோம். எல்லாத்தையும் செஞ்சுட்டு என்ன செய்யறோம், என்ன அல்லாஹ் பார்த்து கொள்வான். அல்லாஹ் நிச்சயமாக எங்களை அல்லாஹ் பிறந்தத்திலிருந்து மௌத்தாகும் வரைக்கும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டு தான் இருக்கிறான். அல்லாஹ் எங்களை பாதுகாத்து கொண்டு தான் இருக்கிறான். எங்களோட கண்கள், காதுகள், இதை ஒவ்வொன்றையும் பாதுகாக்க அல்லாஹ் மலக்குமார்கள் அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஹதீஸ்ல வந்து மலக்குமார் அல்லாஹ் வச்சிருக்கிறான், அல்லாஹ் பாதுகாக்கிறான். ஆனா எங்கட சில பொடுப்போக்கு செயல்பாடுகள்ல நடக்கக்கூடிய விபரீதங்கள் நாங்க என்ன, அது எங்களுடைய குறைபாடாகத்தான் நாங்க எடுத்துக்கொள்ளணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு பெரிய ஒரு திட்டமிட்டாங்க, ஒரு பாதுகாப்பு உண்டாக்கி கொண்டாங்க. என்ன, இந்த ஒரு சமூகத்தை வளரும். இப்ப எங்களுக்கு நடக்கக்கூடிய பாடம், நாங்க எந்த விடயத்தை செஞ்சாலும் அதுல எப்பயும் நாங்க எங்கட வளர்ச்சியோட சேர்த்து பாதுகாப்பையும் நாங்க யோசிக்கணும். வளர்ச்சியும் பாதுகாப்பும் இது எப்பயும் யோசிக்கணும். இதுக்கு 2 முறை, பாதுகாப்புக்கு 2 முறை. ஒன்று இருக்குது, ஆன்மீக துறையில நாங்க பாதுகாப்புகளை கூட்டுறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2ஐயும் படிச்சு தந்தாங்க. இந்த 2 முறை. உதாரணத்துக்கு பொறாமக்காரர் கூட்டுறாங்க, குல் சூறாக்களின் மூலமாக, அதுலயும் குறிப்பாக சூரத்துல் ஃபலக். அது என்ன செய்யுது, பொறாமக்காரர்கள் வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத், வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத். என்ன, பொறாமக்காரர்களுடைய பொறாமை விட்டும், அவர்கள் பொறாமை கொள்ளும் போது என்னத்தை செய்வாங்கன்னு தெரியா, அந்த தீங்க விட்டு நாங்கள் அல்லாஹ் இடத்துல பாதுகாப்போம். இது ஆன்மீக துறையில, துஆ என்ற துறையில நாங்கள் அல்லாஹ் இடத்துல
ஆயத்து குரூஸ் இப்படியான துஆக்களை சொல்றாங்க. அதே நேரத்தில் இன்னொரு சுன்னத் அஸ்பாபல்னு சொல்லி தந்தான். அஸ்பாபல் என்னென்றா, உதாரணத்துக்கு உங்களோட வியாபாரம் நல்லா வளருது சொல்லி தந்த என்னென்றா, அக்கம் பக்கமோட நீங்க ஹதியாக்களை பரிமாறிக்கோங்க. ஏழைகள் இருக்கிறாங்க அக்கம் பக்கத்துல, இந்த ஏழைகளுக்கு நீங்க நல்ல கிஃப்ட்ல கொடுத்து அவங்களோட உள்ளங்களை நீங்க வெண்டுக்கோங்க. அப்ப என்ன செய்யும்? பொறாம தனியும். என்ன அப்ப ஆயத்து குரூஸ் பெருசா போர்டு ஒன்று அடிச்சு வச்சுக்கிறார் கடை முன்னுக்கு, காலையில எல்லாம் ஓதுறாரு, இவர் கொடுக்கிறாரு இல்ல, கஞ்சூசாயிக்கிறார். அப்ப இன்னும் அது செஞ்சுட்டு சொல்லி எனக்கு அல்லாஹ் பாதுகாப்பான் என்று எங்களுக்கு என்ன செய்யல இருக்க முடியாது. இந்த ரெண்டையும் ரசூலுல்லாஹி சொல்லி தந்திருக்கிறார். ஹதியாக்களை கொடுக்கறதின் மூலமாக பொறாமக்காரர்களுடைய பொறாமைகள் தனியும். அக்கம் பக்கம் இருக்கிற ஏழைகளுக்கு நாங்க கவனிக்கும் போது, உபகாரம் செய்யும் போது அவங்களோட உள்ளங்கள் இருக்கிற வைராக்கியம், கோபங்கள் தனியும். அந்த நேரத்தில் அவங்களுக்கு உங்களோட வேலைகளை அழகாக செஞ்சுட்டு போகலாம். இது ரசூலுல்லாஹி சொல்லி தந்த சபப். இங்கால துஆவுடைய முறை, இதே நேரத்தில் ரசூலுல்லாஹி இதான் உண்டாக்கினார். அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கிறாங்க, அதே நேரத்தில் அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன கோத்திரங்களோட ஒரு நல்ல உறவையும் நல்லிணக்கத்தையும் உண்டாக்கி கொள்றாங்க. இது எங்களுக்கு இந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு தேவை, மிக முக்கியமான ஒரு தேவை. அதை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் இருக்கிறோம். அல் ஆக்கிலு பில் இஷாரா, சில விடயங்களை தெளிவாக சொல்ல முடியாது. புத்திசாலிக்கு ஒரு சைக்கின, புத்திசாலிக்கு ஒரு ஒரு வழிகா ஒரு 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 என்னை சின்னொரு என்னை வழிகாட்டல், ஒரு சைக்கின போதும் என்று சொல்லுவாங்க. எங்களுக்கு தெரியும் என்னண்டா திட்டமிடுறாங்க. என்ன எங்கட நாட்டில் சில வளர்ச்சியில காண்டிருக்கிறாங்க, அதுல உண்மைக்கே பெரிய வளர்ச்சி அல்ல எங்கட. ஆனா அதை கண்டு சிலருக்கு தாங்க முடியாத நிலையில அவங்க திட்டமிட்டு கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நாங்க மிகவும் நிதானமா எங்கட தொழுகை, இபாதத் இது எல்லாத்தோட சேர்த்து நிதானமான இந்த ஒரு சபபையும் இந்த சுன்னாவையும் நாங்க கையாளணும். இந்த சுன்னாவையும் நாங்கள் கையாளணும். அக்கம் பக்கம் இருக்கிறவங்க, எங்களுக்கு சூழ இருக்கிறவங்க, அந்நியவங்களோட எங்களோட உறவை நாங்கள் என்ன செய்யணும்? நல்லா அதை உறவை நாங்கள் பொய்யான உறவல்ல, இது ஒரு விஷயம். அதில் பிரதிபலன் எப்போ உண்டாகும்னா மனசால பொய்க்கு கொடுத்துட்டு என்ன இவனுக்கு இப்படிதான் தின்ன கொடுத்தாதான் சரிவார, இவனுக்கு தின்ன கொடுத்துதான் இவன, அப்படி இல்லை. மனசால தூய்மையாக விளையினா மனிதனின் அடிப்படையில் தூய்மையா தூய்மையான உறவு சொன்னாங்க. உங்களுக்கு ஏதாவது ஆபத்து எதிர்ப்பு வந்தா நாங்க உங்களோட இருக்கிறோம். தூய்மையான உறவு மனிதனின் அடிப்படையில அந்த நல்ல உறவு உண்டாக்கினாங்க. அதுல பெரிய தஅஸ்ஸுர் உண்டாச்சு, பெரிய தஅஸ்ஸுர் உண்டாச்சு. அந்த அடிப்படையில் அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போல பத்ர் யுத்தத்துக்கு முன்னால நடந்த கஸ்வத் புவாத் என்று சொல்லக்கூடிய ஒரு யுத்தம் ரபியுல் அவ்வலுடைய மாதத்துல ஹிஜ்ரி 2வது ஃபிஸனா சானியா மின் முஹாஜிர், கிட்டத்தட்ட ஒரு 200 சஹாபாக்கள் எடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப போனாங்க. குறைஷினுடைய படை பாருங்க, எத்தனையோ தடவை இந்த ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள குறைஷிகளுடைய வியாபார படைகள் நிறைய போயிட்டு வராங்க. இது என்ன எந்த காட்டுதுண்டா, என்னதை காட்டுது? இவங்க தயாராகிறாங்க. முஸ்லீம்களுடைய சாமான் எல்லாம் எடுத்தாங்க, ஒன்றையும் கொண்டாட விடல. முஹாஜிர்கள் எதையும் கொண்டு போக விடல. இது எல்லாத்தையும் என்ன செய்யும்? இது எல்லாத்தையும் எடுத்து போயிட்டு ஆயுதத்துக்கு என்ன செஞ்சாங்க? பண்ட பரிமாற மாதிரி சாமானத்தை கொடுத்து ஆயுதம் வாங்கி கொள்றாங்க. என்ன தயாராகிறாங்க ஒரு பெரிய ஒரு யுத்தத்துக்காக வேண்டி. ஒரு அடியா அபூஜஹலுக்கு எப்படி பிளான், அபூஜஹலோட திட்டம். அபூஜஹல் தான் அன்னைக்கு இருந்தாரு மிக முக்கியமான ஆளா. அபூஜஹலோட திட்டம் என்னன்னா, நாங்க அடிப்போம், இவரை இல்லாமாக்கிடுவோம். அப்படி அடியோட இல்லாமாக்கும், இதுக்கு போற இதை வச்சு வைக்க கூடாது, அப்படியான ஒரு தயாரிப்பு. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான உமைய பின் ஹலஃப் தான் அந்த படையில இருந்தாரு. அவங்க 100 பேர், 2500 பஈர், அல்லாஹ் எத்தனை 2500 ஒட்டகங்கள். அல்லாஹ் அந்த அந்த வியாபார கோஷ்டில் இருந்துச்சு எத்தனை குறைஷிகளுடைய 2500 ஒட்டகங்கள். ஃபலம் யல்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைதன் ஃபரஜஅன் மதீனா. அங்க போனா அவங்களுக்கு செய்தி வந்திருக்கும், அவங்க வேற ரூட்டை போட்டு போயிட்டாங்க, வேறொரு வழியை போட்டுட்டு போயிட்டாங்க. இது கஸ்வத் புவாத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானா போனாங்க. எத்தனை பேரை கூட்டிட்டு போனாங்க? 200 மின் அஸ்ஹாபிஹி, 200 சஹாபாக்களை கூட்டிட்டு போனாங்க. 2 காரணம். ஒன்று, இவங்களை எப்படி சரி கைப்பிட்டு இவங்களோட சக்தியை உடைக்கணும். எடுத்துட்டு போறாங்க யார்கிட்ட சாமானம்? முஸ்லிம்களுடைய சாமானம், எங்களோட சாமானத்தை எடுத்துட்டு போறாங்க. அப்ப இதை போயிட்டு இவங்களோட சக்தியை குறைக்கொண்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க.
அதே போல இன்னொரு கஸ்வா நடந்துச்சு, கஸ்வத்து உஷைரா. இதெல்லாம் நாங்க தெரிஞ்சு கொள்ளணும். என்னண்டா இப்ப இஸ்லாத்தை பத்தி, இஸ்லாம் தான் முழு உலகத்துடைய, நான் சொன்னதை போல மதீனா எப்படி அந்த காலத்துல எப்படி சென்டர் ஆஃப் ஃபோக்கஸ் எல்லாரும் பேசக்கூடிய ஒரு விஷயமாக மாறிச்சோ, இப்ப முழு உலகத்திலேயும், யூரோப்பிலாக இருக்கட்டும், முழு உலகத்திலேயும் நியூஸ் எடுத்தாலும் முழு உலகத்திலேயும் பேசக்கூடிய ஒரு அம்சம் என்ன? இஸ்லாமும் முஸ்லிம்களும். இப்ப இத பத்தி மக்கள் ஆய்வு செய்யறாங்க, வாசிக்கிறாங்க, நிறைய விடயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா நாங்க முஸ்லிம்கள் இஸ்லாத்தை பத்தி உள்ள அறிவு எங்களுக்கு மிகவும் குறைவாகி. நான் நினைக்கிறேன் உங்களோட ஒரு 5-10 பேர் குறைஞ்சது ஒத்தர் சார் இருப்பாரு. பத்ர் யுத்தத்துக்கு முன்னால இப்படி சின்ன சின்ன யுத்தங்கள், சின்ன சின்ன சரியாக்கள் நடந்ததுன்றது தெரியாதவங்க ஒத்தர் சார் இருந்திருப்பீங்க இதுல. ஆனா உண்மைக்கு எங்க இஸ்லாம் பாடத்துல இஸ்லாமிய நாகரீகம் என்று சொல்லி இஸ்லாம் பாடம் எல்லாம் இருக்குது. அதுல சில விஷயங்கள் உள்ளடக்கப்பட்டு இருக்குது. ஆனா இது எங்களுக்கு தெரியாது, சில வாசிக்கிறோம் தெரியும். ஏன் நாங்க படிச்சு கொள்ளணும் என்றா இது அனைத்தும் எங்களுக்கு ஒரு பாடம். ஒரு சமூகம் நாங்க எப்படி என்றா எங்களுடைய துராஸ் அடிப்படைய ஒரு சமூகம் எப்படி வெற்றி பெறுவாங்கண்டா துராச அடிப்படைய நல்லா படிச்சு, அடிப்படையும் சரித்திரத்துடைய அனுபவத்தை பெற்று சமகாலத்துடைய அறிவும் பெற்றிருக்கிறார். சமகாலத்துடைய அறிவு இருக்குது, அடிப்படையுடைய என்ன அந்த துராசுடைய அனுபவமும் அந்த அறிவும் இருக்குது. சமகாலத்துடைய முஆசிர் இப்ப நிலைமை எப்படி, ஒத்தரா பழைய நிலைமை இங்க தெரியா, மொபைல் போனை பத்தி தெரியா, சோசியல் நெட்வொர்க்கை பத்தி தெரியா, அதை பத்தி தெரியா, இதை பத்தி தெரியாண்டா அவருக்கு என்ன செய்யலாம்? அந்த இந்த சரித்திரத்திலிருந்து எடுக்கப்பட்ட அனுபவங்கள், அந்த அறிவுகளை பெற்று சமகாலத்துடைய இதை பயன்படுத்தி இஸ்திஸ்ராஃபில் முஸ்தக்பல் எதிர்காலத்துக்காக வேண்டி அதை திட்டமிடுறவர் தான். அது திட்டமிடுறதின் மூலமாகத்தான் எங்களுக்கு ஒரு சிறந்த சமூகத்தை கெட்டிழுப்பலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பயும் அதை முஸ்லிம்களுக்கு கொடுத்தாங்க. சொன்னாங்க, ரோம் உங்களோட காலடிக்கு வரும், பாரசீகம் உங்களோட காலடிக்கு. என்ன சொல்ற, எவ்வளவு காலத்துக்கு முன்னால சொல்றான், நடக்கிறதுக்கு எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால அது அறிவு கொடுக்காங்கன்னா அதுக்கு நீங்க தயாராகணும். அதுக்கு தேவையான வளங்களை உண்டாக்கணும். சும்மா நடக்க போறல்ல அது, அதுக்கு தேவையான வளங்களை உண்டாக்கொள்ளணும். இந்த அறிவிப்பு கொடுத்தான். அப்ப இந்த அடிப்படையை நாங்க விளங்கி கொள்ளும் போது எங்களுக்கு முன்னால போயிடலாம். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு கஸ்வா என்று சொன்னா, திரும்ப நான் சொல்றேன், கஸ்வா என்றா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த படைக்கு தலைவராக போயிட்டு இருக்கிறாங்க, பங்கு பெற்று இருக்கிறாங்க. சரியா என்றா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போவாம இன்னொருத்தர அமீராக்கி அனுப்பினதுதான் சரியா. இப்ப கஸ்வா என்று வரும்போது அப்ப தெரிஞ்சு கொள்ளணும் அது என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கு பெற்றிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அபு சலமா பின் அப்துல் அசத் என்று சொல்லக்கூடியவரை அந்த மதீனாவுக்கு பொறுப்பாக வைத்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஷைரா என்று சொல்லக்கூடிய இடத்துல போனாங்க. ஜுமாதுல் ஊலா, நான் ஆரம்பத்தில் சொன்னது அது என்ன, எங்க நடந்தது, கஸ்வத் புஆத் ரபியுல் அவ்வல் மாதத்துல. இப்ப ஜுமாதுல் ஊலா, ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர், ஜுமாதுல் ஊலா, வலயாலி மின் ஜுமாதுல் ஆஹிர். ஜுமாதுல் ஊலாவுடைய கடைசி பகுதியிலும் ஜுமாதுல் ஆஹிருடைய கடைசி பகுதியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. வதஅ ஃபீஹா பனி முத்லஜ் வஹுலஃபாஉம் மின் பனி முதல் சும்ம ரஜல் மதீனா. அங்க போனதும் குறைஷிகளை அவங்களுடைய படையை தடை செய்யறதுக்கு போன நேரத்தில் அவங்களுக்கு செய்தி வந்து அவங்க திரும்பவும் வேற வழியால போயிட்டாங்க. போறாங்க எங்க, ஷாமுக்கு. ஷாம் தான் அந்த நேரத்தில், ஷாம் என்ற இப்ப சிரியா, இந்த காலத்துல சிரியாவுடைய பகுதி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்களுக்கு வெகு சீக்கிரம் ஒரு லேசை உண்டாக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, மிகவும் கவலைக்குரிய நிலைமை. பல சிரியாவுடைய பிள்ளைகள், லட்சக்கணக்கான பிள்ளைகள் பல நாடுகளில் அனாதைகளாக இருக்கிறாங்க. அண்மையில நான் துருக்கிக்கு போன நேரத்திலையும் அந்த அனாதைகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சது. அவர்களுக்கு நல்ல சொகுசான ஒரு கட்டமைப்பை செய்திருக்கிறார்கள். ஆனால் செஞ்சிருந்தாலும் அனாதைகள், அழகான பிள்ளைகள், தாய் தந்தையை இழந்து சின்ன சின்ன பிள்ளை உலகத்துல இருக்கிறாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு சிறந்த எதிர்காலத்தை நசீபாக்கணும். அந்த சிரியாவுக்கு தான் போனாங்க. சிரியாவுடைய போன நேரத்தில் திரும்ப போனாங்க, கைப்பற்று கிடைக்கல, போன விஷயம் நடக்கல, ஆனா நேரத்தை வீணாக்கல்ல. போனாங்க பனு முத்லஜ் என்று சொல்லக்கூடிய, நான் நேரத்தோட சொன்னேன், பனி தம்ரா என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. தம்ராவோட சில ஒப்பந்தம் வச்சாங்க. இப்ப பனி தம்ராவோட தொடர்பாக இருந்த ஒரு கோத்திரம் தான் பனி முத்லஜ்.
முதலஜின்னு சொல்லக்கூடிய அவங்களோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒப்பந்தம் வச்சுட்டு வந்தாங்க. ஒப்பந்தம் செஞ்சு வந்தாங்க. எல்லா விதமான பாதுகாப்பு தெரிவார். அதே போல சரியா சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஷைரா என்ற கஸவத் உஷைராக்கு பின்னால சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட 8 அல்லது 10 பேருக்குள்ள ஒரு சின்ன படையை அனுப்பி வச்சாங்க. ஹர்ரார் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு, ஹிஜாஸுடைய ஒரு சின்ன அரபு நாட்டுல. அங்கேயும் போனாங்க. என்னண்டா குறைஷிகள் போற வார வலிமையான வழி, அது குறைஷி மக்காவுக்கு போற வார வலிமையான ஒரு வழி. அங்க இருந்து கொண்டு ஸ்பை என்ன யாரு போற வார இவங்க என்ன செய்யறாங்க என்ற ஒரு விடயத்துக்கு போனாங்க. வலம் யல்கி கைதன், அவங்க எந்த திட்டத்தோட போனாங்களோ அது அவங்களுக்கு 100க்கு 100 சாதிக்க கிடைக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த படை திரும்ப வந்துச்சு. அதே போல கஸ்வத் பத்ர் அல் ஊலா 2 பத்ருடைய 2 விஷயம் நடந்துச்சு. அதுல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது தடவையாக போனாங்க. ஒரு படையை எடுத்துக்கொண்டு அந்த பத்ருடைய இடத்துக்கு தான் போனாங்க. அங்க போன நேரத்துல அப்பையும் அபு சுஃபியானுடைய படை போற வழியில பத்ர் நடந்தது. அபு சுஃபியானுடைய உண்மையான பத்ர், அந்த ரமலானுடைய மாதத்துல நடந்த பத்ர் யுத்தம், நாங்க பேசுற பத்ர் யுத்தம். அபு சுஃபியானுடைய படை ஷாமுக்கு போயிட்டு திரும்பி வார வழியில தான் என்ன செஞ்சு அந்த யுத்தம் நடந்துச்சு. இப்ப போற வழியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி வந்துச்சு. போனாங்க. போனா என்ன செய்யல, அதை பெற்றுக்கொள்ள கிடைக்கல. அது போற வழி. அந்த போற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வந்துட்டாங்க, மதீனாக்கு திரும்பி வந்துட்டாங்க. அதுக்கிடையில ரஜப் மாதத்துல, ரஜப் மாதம் தான் போன மாசம், ரஜப் மாசத்துல ஒரு விஷயம் நடந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில சில சஹாபாக்களை 8 அல்லது 10 என்ன பெரிய படைய சரியா அனுப்பும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன ஒரு கூட்டமா தான் போகும். சின்ன ஒரு கூட்டம் போக யாரும் சந்தேகம் வருமா, இவங்க எதுக்கு போறாங்க, யுத்தத்துக்கு போறாங்களா? இல்ல, இவங்க சும்மா ஒரு தேவைக்கு போற மாதிரி ஒரு 10-12 பேருக்குள்ள ஒரு சின்ன ஒரு கூட்டத்தை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினாங்க. அதுக்கு அனுப்பினாங்க பொறுப்பா அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு. அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஒரு கடிதத்தை எழுதி அனுப்பினாங்க. ஏன் இவங்க போற இடம் இருக்குது ஒரு மிகவும் பயங்கரமான இடம், நஹ்லா என்று சொல்லக்கூடிய இடம். அது மக்காவுடைய ஜுனூப்ல தென் பக்கத்துல இருக்குது. மக்காவுடைய தென் பக்கத்துல மெப்ஹல் என்கிட்ட இருக்குது. நீ கொண்டா அது இன்ஷா அல்லாஹ் சந்தர்ப்பம் கிடைச்சா அதுல அழகான முறையில இந்த யுத்தங்கள் எங்கெங்க நடந்துச்சு, இந்த சரியாக்கள் எங்கெங்க நடந்துச்சுன்னு பார்க்கும் போது எங்களுக்கு விளங்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆழமான அறிவு, அல்லாஹ் நுணுக்கமான அறிவையும் திட்டத்தையும் பிளானிங்கையும் ஸ்ட்ராட்டஜியையும் நல்ல விலையை கொள்ளலாம். மக்கா இருக்குது, இங்க மதீனா இருக்குது, இந்த இங்க நடந்த சரியாக்கள் கஸ்வாக்கள் எந்தெந்த இடத்துல சரியா நடந்ததுன்னு பார்க்கும்போது அது மிகவும் எங்களுக்கு விளங்கலாம். எவ்வளவு ஆழமாக நுணுக்கமாக கவனிச்சு இந்த உம்மத்தை பாதுகாத்து வளர்த்தெடுத்து இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப அந்த இடத்துக்கு அனுப்பி அந்த இடம் மிகவும் பயங்கரமானது. ஏன், அது மக்காவுக்கு சரியான கிட்ட போறது, சின்ன படை. செய்தி வந்துட்டண்டா மக்காலேருந்து வந்து இவங்களை பிடிச்சு கொடுறது லேசி. மதீனா தூரம், இவங்களுக்கு ஓடி வரேனே டைம் இல்லை. இப்ப மிச்சம் கிட்ட இவ்வளவு நாளும் போனது என்ன சரின்ற ஆபத்து வந்தா மதீனாவுக்கு என்ன செய்யலாம், ஓடி வரலாம், அவசரம் வந்து கொள்ளலாம், பாதுகாப்பு பெற்றுக்கொள்ளலாம். இப்ப இவங்கட ஜோன், இவங்கட ஏரியா விட்டு இப்ப தூரம் போறது. கடிதம் எழுதி அனுப்பினாங்க. கடிதமா கொடுத்து அனுப்பினா சொன்னாங்க, நீங்க இடையில போயிட்டு தான் நீங்க திறந்து பார்க்கணும். ஒரு இடத்த சொன்னாங்க, இந்த இடத்துல போயிட்டு நீங்க திறந்து பார்க்கணும். ஏன் சொன்னாங்கண்டா, இப்ப திறந்து பார்க்கறாங்க. மதீனால போ முந்தி பார்க்கல, இடையில போ முந்தி சொல்லல எங்க போறேன் சொன்னாங்க. நீங்க 8 பேர் எடுத்துட்டு போகணும், இந்த பக்கம் போகணும். எங்க போற ஒன்றும் இல்லை. இடையில போயிட்டு இத்தனை நாள் பிரயாணம் முந்தி தெரியும், இவ்வளவு நாள் இத்தனை நாள் பிரயாணம் செஞ்சா இந்த இடத்த அடையலாம். 2 நாள் பிரயாணத்துக்கு பின்னால நீங்க என்ன செய்யுங்க, திறந்து பார்க்கணும். திறந்து பார்த்தா கடிதம் இருக்குது, நீங்க இந்த நஹ்லான்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போகணும். அது ஆபத்தான ஒரு நிலைமை. நீங்க யாரையும் உங்களோட வந்திருக்கு யாரையும் வற்புறுத்த கூடாது. அவங்க விரும்பினா அவங்களோட வரட்டும், விருப்பம் இல்லைன்னா திரும்பி வரட்டும், பாவம் இல்லை. ஏன்னு ஒரு பயங்கரமான விஷயம். யாரும் யோசிப்பாங்க, போறது ஒரு உயிரை கொடுத்துட்டு வாரமா நிலைமை. அப்துல்லாஹ் பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு வாசிச்சாங்க. அங்க வாசிச்சு எல்லா விஷயத்த சொன்னாங்க. இப்படிதான் விஷயம். அத ஒத்தரை தவிர மத்த எல்லாரும் என்ன செஞ்சாங்க, அப்துல்லாஹ் பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு போனாங்க. அங்க போன நேரத்துல போயிட்டு அவங்க ரகசியமா இருக்கிற நேரத்துல குறைஷிகளுடைய ஒரு படை சாமனம் எல்லாம் எடுத்துக்கொண்டு ஈர குறைஷ் என்னை வாராங்க. அவங்க இடையில போறாங்க. அவன் சின்ன ஒரு படை, இவங்க 4 பேர் நிக்கிறாங்க. ரஜப் மாதத்துடைய கடைசி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
இவங்களை அனுப்பினது நீங்க போயிட்டு என்ன விஷயம் விவகாரம் என்ன நடக்குது இப்ப அங்கனைக்கு இருந்தா என்ன நடக்குதுன்றெல்லாம் விளங்கும். யாரு வெளியே போறாங்க, யாரு வாராங்க, இது யுத்தத்துக்கு தயார் நடக்குதா எல்லாம் விளங்கி கொள்ளலாம். போயிட்டு தாக்க சொல்லல, யுத்தம் செய்ய சொல்லல. அங்கனைக்கு போனா சரியான சந்தர்ப்பம், இவங்களுக்கு சான்ஸ் ஆயிட்டு நல்லா அட்டாக் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சம் பேர் தான் சாமம் கூடி ஆகிக்குது, கொஞ்சம் பேர் இவங்களுக்கு என்ன செய்யலாம், அடிச்சு போட்டு சாமையெல்லாம் எடுத்துட்டு வரலாம், அப்படியா நினைப்பாங்க. ஆனா ரஜப் மாசம் என்றது அரபியல் அந்த காலத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ரஜப் அஷ்ஹுருல் ஹுரும் சங்கையான மாதங்கள் ஒன்று தான் ரஜப் மாதம். அந்த மாதத்துல யுத்தம் செய்யறது கூடாது. கடைசி நாள், ரஜபுடைய கடைசி நாள். இப்ப இவங்க விட்டு விட்டு டைம் போகட்டும், இன்றைக்கு நாளைக்கு ரஜபுடைய 29வது நாள் கடைசி நாள் ஆகக்குள்ள இவன் மக்காவுக்கு மிச்சம் நெருங்குது. அந்த படம் அந்த கோஷ்டி மக்காவை நெருங்குது. இவங்களால தாங்கிக் கொள்ள முடியல. யோசிச்சாங்க, பரவாயில்ல கடைசி நாள் தானே, இன்றைக்கு தவறுனா நாளைக்கு என்ன ஷாபான் மாசத்துல பரவாயில்ல அப்படின்ட்டு அட்டாக் பண்ணிட்டாங்க. அட்டாக் பண்ணி வேலை சக்சஸ். ஆனா உத்தர் தப்பிட்டாரு, அவர் ஓடிட்டாரு மக்காவுக்கு. இவங்க பெரிய கனிமத்தெல்லாம் எடுத்துக்கொண்டு மதீனாவுக்கு வராங்க. 2-3 பேரை கைதியாகவும் அதே போல கனிமத்தை எடுத்துட்டு வராங்க. எடுத்து வந்தா இவங்க போனது பெரிய ஒரு பொறுப்பான வேலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க செஞ்ச செயலை கொண்டு சந்தோஷப்படல. சொன்னாங்க, நான் உங்களுக்கு இதே ஏவல்ல. இப்ப குறைஷிகளுக்கு இன்னொரு பெரிய சந்தர்ப்பம் ஆயிட்டு. இப்ப எப்படி இந்த என்ன சொல்றோம், நாங்க என்ன மீடியால இருக்கக்கூடியவங்க, ஜேர்னலிஸ்டா இருக்கக்கூடியவங்க, ஏதாவது செய்தி ஒன்று கிடைச்சா சும்மா பறந்து ஈக்கிறாங்களே எழுத, அவங்க ஊடக அவர்கள் அவங்க பார்க்க. அதே போல குறைஷியல் சந்தர்ப்பம் ஆயிட்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் குறைஷி முஸ்லிம்கள் அவங்க எங்களுடைய இந்த சட்டத்தை மாற்றம் செஞ்சுட்டாங்க, இந்த காலத்துல யுத்தம் செஞ்சுட்டாங்க, அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பெரிய ஹோ ஹோ என்று கலகலம் அரபிகள் இதை மிகவும் சங்கையாக வச்சு கொண்டிருந்தாங்க. இப்ப வேற நேரத்துல குறைச்சி இப்ப மக்காலையும் சில கூட்டம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சார்பாக இருந்தாங்க, மௌனமா இருந்தாங்க, சக்தி இல்ல, சார்பா இருந்தாங்க, மௌனமாக இருந்தாங்க. இப்ப இவங்களுக்கு மத்தியிலையும் ஒரு அடே இவர் இப்படி செஞ்சுட்டாரே, இவர் இப்படி செஞ்ச ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது ஒரு காலமும் அதை அனுமதி அளிக்கல. ஆனா அப்துல்லா இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹுக்கு சரியான கவலை. குளிக்க போயிட்டு சேத்த பூசி வந்து வாய் வேலை, சரியான கவலை. இனி அவரு தெரியாம செஞ்சுட்டாரு என்ன இந்த விஷயம் என்று செஞ்சார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த போன சஹாபாக்களை ஆறுதல் படுத்துற அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை இறக்கினான். யஸ்அலூனக அனிஷ் ஷஹ்ரில் ஹராமி கிதாலின் ஃபீ. அவங்க உங்கள்ட்ட கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க இந்த சங்கையான மாதங்களை பத்தி, அந்த மாதங்கள்ல யுத்தம் செய்யற விஷயத்தை பத்தி கேட்கிறாங்க. அதை பெருசா பேசிக்கொண்டிருக்கிறாங்க. யுத்தம் செஞ்சுட்டாங்க, இவ்வளவு பெரிய ஒரு பாவத்தை செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி நீங்க சொல்லுங்க, குல் கிதாலுன் ஃபீஹி கபீர். அந்த மாதங்கள்ல யுத்தம் செய்யறது சின்ன விஷயம் அல்ல, பெரிய ஒரு பெரிய பாவம். ஆனா வஸத்துன் அன் சபீலில்லாஹ் வ குஃப்ரும் பிஹி வல் மஸ்ஜிதில் ஹராம் வ இக்ராஜு அஹ்லிஹி மின்ஹு அக்பரு இன்தல்லாஹ். அதுவும் பெரிய பாவம் தான். ஆனா நீங்க செஞ்சு கொண்டிருக்கிறீங்க, என்ன செய்றீங்க? நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில மக்கள் போறதை தடுக்கிறீங்க, நீங்க அல்லாஹ்வுக்கு இணை வைத்துக் கொண்டிருக்கிறீங்க, மஸ்ஜிதுல் ஹராமுடைய விடத்துல மக்களை மஸ்ஜிதுல் ஹராத்துக்கு முஸ்லிம்கள் வாரத்தை நீங்க தடுக்கிறீங்க, அவங்கள மஸ்ஜிதுல் ஹராமுடைய அந்த ஊர்வா குறைஷியுடைய மிக முக்கியமான கூட அவங்க நீங்க வெளியாக்கி. இது அக்பரு இன்தல்லாஹ், அல்லாஹ் இடத்துல இதை விட பெரிய பாவம். இதுவும் பாவம் தான், ஆனா நீங்க செய்யறது இதை விட பெரிய பாவம். வல் ஃபித்னத்து அக்பரு மினல் கத்ல். நீங்க சமூகத்துல ஊர்ல ஃபித்னா உண்டாக்கி கொண்டிருக்கிறீங்க, ஃபசாத் உண்டாக்கி கொண்டிருக்கிறீங்க. இந்த ஃபித்னா இருக்குதே கத்ல விட பெருசு, கொலையை விட பெருசு. என்ன கொலை ஆயிடுச்சு இன்னைக்கு, அந்த மாதத்துல ஒரு கொலை நடந்துட்டு, அந்த கொலையை விட பெருசுன்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஆயத்தை கேட்கிறான். فلما نزل القرآن الكبير قبل الرسول صلى الله عليه وسلم العير والأسيرين وفي سرية عبد الله هذه غنم المسلمين أول غنيمة. இந்த ஆயத் இறங்கும் வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களுக்கு என்ன செய்யறது, இந்த கனிமத்தை எடுக்கிறதா இல்லையா என்றெல்லாம் இந்த ஆயத் இறங்கினதுக்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை என்ன சொல்றது, பாவம் தான், ஆனா அல்லாஹ் அந்த நடந்தது தவறு நடந்துட்டு அதை முதல் தடவையாக மன்னிப்பாக தான் இந்த ஆயத் இறக்கப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கனிமத்தை அதை பெற்றுக்கொண்டாங்க. அதுதான் முதலாவது கனிமத், இஸ்லாத்துக்கு பெற்றுக்கொண்ட முதலாவது கனிமத். அதுதான் அப்துல்லா பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹுடைய படையில நடந்த விஷயம். அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுக்குள்ள மற்ற பாடம் தான்
பத்ர் யுத்தத்துக்குரிய அந்த முன்னேற்பாடுகளும் பத்ர் யுத்தம் நடந்த விடயங்களை பற்றி தான் எங்களுக்கு பேச இருக்கிறது. இன்று நாங்கள் 2-3 சில மிக முக்கியமான விஷயம் உங்களோட பிள்ளைகளுக்கும் போயிட்டு படித்து கொடுக்கலுமான 2 விடயங்கள் தான். முதலாவது அம்பு ஏவினவர் இஸ்லாத்தில் யாரு? சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. முதலாவது கனிமத்தை பெற்று வந்தவங்க யாரு? அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற இந்த விடயங்களையும் இன்றைக்கு நாம் படித்தோம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இவ்வாறான இஸ்லாத்துடைய பாதுகாப்புக்காக வேண்டியும் இஸ்லாத்துடைய வளர்ச்சிக்காக வேண்டியும் சமூகத்துடைய பாதுகாப்பு வளர்ச்சிக்காக வேண்டி பங்குதாரிகளாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.